வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி கோவக்கால ஒரு கறி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் கோவக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல அதை இந்த பக்கம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வறுத்துக்க வேண்டியது என்னென்னங்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அது அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அதையும் வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துப்போம். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், காரத்துக்கு வரமிளகா ஒரு 6 வரமிளகா, எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு இருந்தா கூட பரவாயில்ல, அது கூட எடுத்துக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன். பொரிய ஆரம்பிச்சிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறிடுத்து பொடி பண்ணிக்கலாம். வறுத்ததை கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சும்மா போட்டு ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். இப்போ அரிசி மாவு, கடலை மாவுலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கோவக்காய் இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். அப்படியே பரத்தி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பொடி மிச்சம் இருந்தது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்கள் கத்திரிக்காய் கறி, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கோவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு கறி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரைஸாக மிக்ஸ் பண்ணணும்னா கூட இந்த பொடியெல்லாம் போட்டு அந்த கறியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாத்தை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொடி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வறுத்தது தான் அது. அதனால் 1 நாள் 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்க்கலாம். அதனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு 1 வீக் வரைக்கும் வெளியிலேயே நம்ம வச்சுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோவக்காய் கறி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.